இந்த எக்ஸசைஸ் 2.5ல 10th சம்மு கொஸ்டினை பார்த்துக்கோ. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு. 3 சம் இருக்கு. தனித்தனியாக தான் செய்யணும், மொத்தமாக கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. சரிங்களா? மறந்துடாத. எக்ஸாம்பிள் அதே மாதிரி சம் இருக்கும், எக்ஸ்ட்ரா சம்மு செய்யலாம், இதில் கொடுப்பாங்க. எனக்கு நாமில் இருந்தாலும் சொல்கிறேன். -8 + 6i அப்படின்னு ஒன்று வரும், பழசில் உள்ளது. இன்னொன்று 24 என்னமோ ஒன்று வரும். சரியா? நாமில் பார்த்துக்குறோம். 7 + 24i -7 + 24i என்னமோ ஒன்று வரும். -7 + 24i தெரியல, இல்லை 7 + 24i தெரியல. இது ஓல்டு சம்மு, ரெண்டுமே பழைய சம்மு, பார்த்துக்க, மறந்துடாத. சரி, எனக்கு கேட்டால் செஞ்சு தான் ஆகணும், புக்கில் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஃபஸ்ட்டு சம்முக்கு எழுதுகிறேன். சொல்யூஷன் 1வது சம்மு. இந்த இதை a + ibன்னு எடுக்கிறேன். a + ib அப்படின்னு எடுக்கிறேன், இல்லை ரூட் போட்டு எடுத்துட்டாலும் சரி. இந்த ரூட் 4 + 3i. இதை வேணா இசட்னு எடுத்துக்க. தம்பி பார்த்துக்குங்க, இல்லை கணக்கு நீ இசட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம். பார்த்து பொறுமையாக செய். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன், அது உனக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி செஞ்சுக்க. இசட் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துட்டு 4 + 3i இதை a + ibக்கு கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோ. இப்படி வேணால் எழுதிக்கோ. a + ibக்கு கம்பேர் பண்ணுறேன். ஏக்கு போல என்ன இருக்குது? 4. பிக்கு போல என்ன இருக்கும்? 3. எழுதிட்டேன். மாடுலஸ் இசட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா √4² ப்ளஸ் என்னது? 3². 4² 16 + 3² என்னது? 9. ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 25. வெளியே எடுத்தால் என்ன வந்துடும்? 5. மாடுலஸ் இசட் என்ன சார் இது அப்படின்னா, இதுதான் அந்த ஃபார்முலாவில் உள்ளது. நல்லா அந்த ஃபார்முலா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் கீழே எழுதுகிறேன், கவனித்து பாரு. √a + ib ஈக்குவல் டு +or - ஹோல் ப்ராக்கெட் மாடுலஸ் z + a/2 ப்ளஸ் ib/மாடுலஸ் b மாடுலஸ் z - a/2 ஹோல் ப்ராக்கெட். இதுதான் அதில் உள்ளது. தேவையானதுலாம் மேலே இருக்குது பாரு. தேவையானதுலாம் மேலே இருக்குது அப்படின்னா இந்த பார்த்துக்கோ. +or - ஹோல் ப்ராக்கெட் மாடுலஸ் z இதாக இருக்குது. எவ்வளோ? 5 ப்ளஸ் ஏக்கு என்ன இருக்குது? 4. அவ்வளோதான். பை என்னது? 2 ஹோல் ரூட் ப்ளஸ்ஸு i பிக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. 3. இது மாடுலஸ் 3/3 அப்படின்னு அர்த்தம். சரியா? இது ரெண்டும் ஒன்று தான், அடிச்சிடலாம். ரெண்டும் ஒன்று தான். எப்படின்னு தெரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரு நம்பருக்கு மாடுலஸ் போட்டிருக்கு, இது ரியல் நம்பருக்கு மாடுலஸ் போட்டிருக்கு. அப்போ √ஆஃப் போட்டோம்னா 3² எழுதுவேன், என்ன வந்துடும்? 9 வரும். வெளியே எடுத்தால் என்ன வந்துடும்? அகைன் 3 தான் வரும். அதனால ரெண்டுமே என்ன செஞ்சிடலாம்? அடிச்சிடலாம். சில டீச்சர்ஸ் வந்து, திருப்பி சொல்கிறேன், காதில் வாங்கிக்க அப்படின்னா, சில டீச்சர்ஸ் வந்து இதை எழுத மாட்டாங்க. எதைன்னா இந்த பி எழுத மாட்டாங்க. எழுதாமல் ஃபார்முலா படிக்கணும், படிச்சுக்க. எந்த கணக்கும் எஃபெக்ட் ஆகாது. இது அதனால சொல்கிறேன். ஆனால் இங்கனக்குள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாத்துலையும் எஃபெக்ட் ஆயிரும். பி வந்து மைனஸ்னு வச்சுக்குவேன், எங்களுக்கு என்ன போட்டாயிருக்கணும்? மேலே மைனஸ் போட்டிருப்போம்ல, அப்போ என்ன எஃபெக்ட் ஆகத்தான் செய்யும். கரெக்ட், எஃபெக்ட் ஆகும். அதனால் பார்த்துக்க. ஆனால் இது ரெண்டும் கேன்சல் ஆனால் ஒன்றுன்னு அர்த்தம், மறந்துடாது. சரி, ரைட்டு. √ஆஃப் மாடுலஸ் z 5 - 4 / 2 அப்படி சரி பண்ணு. அவ்வளோதான் கணக்கு. +or - 9/2 √ஆஃப் இது தேவையில்லை, 1ன்னு ஆயிரும். ப்ளஸ் i சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 1/2 ஹோல் ரூட். சரியான்னு பார்த்துக்கோ. +or - வெளியில் எடுக்கிறோம். √9 வெளியே எடுத்தா 3, இது வெளியில் வராது. சரியா? ப்ளஸ் i 1 ரூட் எடுத்தால் 1, இது என்ன செய்யாது? வெளியில் வராது. அப்போ √ஆஃப் அந்த ஆன்சர்னா 4 + 3i 4 + 3i இதுதான் ஆன்சரு. புரியுதான்னு பாரு. சின்ன கணக்கு தான், இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம வேஸ்ட்டுன்னு அர்த்தம். பார்த்துக்கோ, உண்மையத்தான் சொல்கிறேன். சின்ன கணக்கு செய்யலைன்னா அர்த்தமே இல்லை. சாதாரண கணக்கு தான், திருப்பி அதைத்தான் சொல்லுவேன். கொஸ்டினை வந்து இசட்டோட கம்பேர் பண்ணி ஏனா என்ன பீனா என்னன்னு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் இசட் கண்டுபிடிச்சிக்கோ. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணு.
இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணு. அப்போ ஸ்கொயர் ரூட்னா அந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்கிறணும். ரூட் ஆஃப்னு போட்டு ஏ ப்ளஸ் ஐபின்னு போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹோல் மாடுலஸ் ஹோல் ப்ராக்கெட் ரெண்டு சைடு போட்டு ரூட் ஆஃப்னு போட்டுட்டு இசட் ப்ளஸ் ஏ பை டூ இசட் மைனஸ் ஏ பை டூ ப்ளஸ் ஐ பை மாடுலஸ் பின்னு எழுதியிருக்கேன். இது பியை பொறுத்து இந்த இடம் மாறும். பியை பொறுத்து மாறும்னா சப்போஸ் பியில் வந்து மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும். வேணா அடுத்த கணக்கு செய்யலை, பார்த்துக்க, மறந்துடாத சொல்லிட்டேன். அப்படி அதே இதுலேயே செய்கிறேன். செகண்ட் சம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு. எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி பார்த்துங்கடாம்மா. செகண்ட் சம் என்ன தம்பி கேட்டிருக்கு? -6 + 8i. வெரி குட், சொல்லிட்டான். இப்போ ஏ ப்ளஸ் ஐபி தம்பி, ஏ வந்து -6, பி வந்து 8 + 8. இந்த ஒன்றுலேயே முடிப்போம். அப்படியா குட்டி? மாடுலஸ் இசட் கண்டுபிடிக்கிறேன். ரூட் ஆஃப் -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர். அப்போ 36 + 64. 8 ஸ்கொயர் 64, 16 சொல்லிடாத. 8 × 8 64. அப்போ 100 வெளியில் எடுத்துட்டா என்ன வந்துடும்? 10. இதுதான் என்னது? மாடுலஸ் இசட். சரியா, மறந்துடாத. இப்போ ஃபார்முலா எழுதுறேன். ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹோல் ப்ராக்கெட் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் ப்ளஸ் ஏ பை 2 ப்ளஸ் ஐ பி பை மாடுலஸ் பி. இல்லை ஐயோட தனியாக போட்டுக்கிறேன்னா போட்டுக்க. ஐ இன்ட்டு பி பை மாடுலஸ் பி ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் மைனஸ் ஏ பை என்னது 2 ஹோல் ப்ராக்கெட். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் இசட் 10 ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்த்துக்கோ. -6 -6 டிவைடட் பை என்னது 2. இது 6டா. ரூட் ஆஃப் ப்ளஸ்ஸு ஐ பிக்கு என்ன இருக்குது 8 பை மாடுலஸ் 8 ரூட் ஆஃப் 10. சரியா, ஏக்கு என்ன இருந்துச்சு -6. அப்போ இது என்ன ஆயிரும் பை 2. இது தேவையில்லை. சரியா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹோல் ப்ராக்கெட் 10 - 6 என்னது 4/2 ப்ளஸ் ஐ அது 16 பை என்ன வந்துடும் 2. தம்பி அடிச்சுட்டு அப்புறம் வெளியே எடுத்துக்கோ. அடிச்சுட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னமா வரும் 2 ரூட் 2 தானே. ரூட் 2 ப்ளஸ் ஐ ரூட்டு 8. சரியான்னு பார்த்துக்கோ. ஏதாவது வெளியே எடுக்கலாம், வெளியே எடுத்து செய்யலாம். ஏதாவது அதுக்குள்ளே வெளியே எடுக்கிறனா எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 ப்ளஸ் ஐ 2 ரூட் 2ன்னு எழுதலாமான்னு பாரு. இந்த 8 4 × 2 4 வெளியே எடுத்தா 2, ஒரு 2 உள்ள எடுக்கிறோம்ல. அப்போ இதில் என்ன செய்யலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள என்ன வரும் 1 + 2i. 1 + 2i. புக்கில் ஆன்சர் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு பார்த்துக்க. ரூட் ஆஃப் -8 -6 8 என்னப்பா? இதா சரி, வெளியே எடுக்காமல் இருக்கு. ரைட், ஓகே, எது வேணா வச்சுக்க. ஒன்று வச்சேன். கொஸ்டின் என்ன? -6 + 8i. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் இதனுடைய மீனிங். செகண்ட் கொஸ்டின் புரியுதான்னு பாரு. ஏபி கம்பேர் பண்ணுறோம், மாடுலஸ் இசட் கண்டுபிடிக்கிற. அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ரூட்டு வந்து தப்பு வந்துடும். ரூட்டு தப்பு வந்துடும்னா சில பசங்க மேலே மட்டும் ரூட்டை போட்டு விட்ருவாங்க. ஹோல் ரூட்னு வரணும், கீழே வரைக்கும் வரணும், 2ஓட சேர்த்து வரணும். அது தப்பு வரும், நம்மளுக்கு கவனக்குறைவாகும். சரியான்னு பார்த்துக்கோ. இதே மாதிரி தேர்ட் சம்மு என்னடா இருக்கு தம்பி? இசட் ஈக்குவல் டு -5 -12i ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி. ஏ வந்து -5, பி வந்து -12. சரியா, மாடுலஸ் இசட் அப்படின்னு எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும் 25. இது 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 169. வெளியில் எடுத்தால் 13. இதுதான் மாடுலஸ் இசட். இப்போ ஃபார்முலா எழுதையில் ஏ ப்ளஸ் ஐபி சரியா ப்ளஸ் ஆர் மைனஸ்
root of modulus z plus a by 2 plus ib by modulus b root of modulus z minus a by 2 whole bracket இல்லை வெயிட் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் இசட் என்ன வந்துச்சு 13 ஏக்கு என்ன இருக்கு -5 டிவைடட் பை என்னது 2 ஹோல் சரிதானா இப்போ பார்த்துக்க -12 இருக்கு அப்போ -12/12 ஐ இருக்கு புரியுதான்னு பார்த்துக்கோ இப்போ புரியுதான்னு பாரு இந்த இடத்துல தான் ப்ளஸ் மாத்துறேன் மைனஸா எந்த இடத்துல பிக்கு பதிலாக எழுதுறோமோ அங்கே மாத்துறேன் தெரியுதா சொல்றது பிக்கு எல்லாம் -12 இருக்குனால இந்த -12 கீழே மாடுலஸ் 12 ஐ அப்படியே தான் இருக்கு இப்போ ரூட் ஆஃப் இதுக்கு என்ன வந்துச்சு 13 மைனஸ் என்ன 5 ப்ளஸ் 5 பை என்னது 2 அவ்வளோதான் புரியுதான்னு பார்த்துக்கோ இப்போ மைனஸ் தன்னாலே மாறிடுச்சு பாரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இது என்னடா தம்பி வரும் 8ஆடா 8/2 மைனஸ் இது அடிச்சிடலாம் சரியா அடுத்து என்ன வரும் ஐ ரூட் ஆஃப் 18/2 அடுத்த ஸ்டெப்பில் அடி ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 4 மைனஸ் ஐ இதுக்கு என்னமா வரும் ரூட் 9 அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மைனஸ் ஐ 3i அப்படின்னு வேணால் எழுதிக்க எல்லாம் ஒன்று தான் இங்கே ரூட் ஆஃப் சம் என்ன இருந்துச்சு -5 அவ்வளோதான் புரியுதான்னு பாரு புரியுதான்னு பார்த்துக்க மைனஸ் எங்கனக்குள்ள மாற்றுறோம் அப்படின்ட்டு புரியுதான்னு பார்த்துக்க இதுதான் ஸ்கொயர் ரூட் அப்படின்றது பார்த்து நிதானமாக செஞ்சுக்க ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ சரியா 3 சம் வேற முடிஞ்சா இருக்கா முடிஞ்சா